Winxclass நிமிஷர்பக அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கம் என்ற ஒரு மொபைல் ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான போட்டித் தேர்வுக்கு நம்ம தமிழக மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில் மோக் டெஸ்ட்டு, வீடியோக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் SSC இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MTS வந்து கால்வர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ள வகையில் நிறைய வீடியோக்கள் யூடியூப்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி இந்த மொபைல் சைடில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பில் மோக் டெஸ்ட், ஃபுல் மோக் டெஸ்ட், முழு மாதிரி வினாத்தாள் செஷன் 1 செஷன் 2 ரெண்டுத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. அது செஷன் 2ல் அந்த நெகட்டிவ் மார்க்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கரெக்டாக மார்க்கை வந்து மதிப்பிட்டு நமக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வித் டைம் டூரேஷனோட வந்து நம்ம மோக் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி வந்து இந்த ஆப்பில் வந்து கிரியேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம தமிழக மாணவர்கள் முதல் முறையாக வந்து MTS படிக்கிறீங்க, MTS வந்து தமிழில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 முழு மாதிரி வினாத்தாள் ஃபுல் மோக் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மினி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதுவது, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்பராக எழுதி அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல்ன்றதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மூலிமா கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை லாகின் பண்ணி எப்படி நம்ம டெஸ்ட் எழுதுறது அப்படின்றத 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சைன் இன், சைன் அப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்போட நேம் என்னென்னா நோக்கம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் நோக்கம்னு தமிழில் போட்டாலும் சரி, ஆங்கிலத்தில் போட்டாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் வந்து ப்ளே ஸ்டோரில் இது வந்து வந்துடும். நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி இதில் வந்து இப்போ எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து இந்த வீடியோ போடுங்க சார்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க இந்த சைன் அப்னு சொல்லி 2வது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை தான் நம்ம கிளிக் பண்ணோம். சைன் இன்ன்றது ஏற்கனவே வந்து லாகின் பண்ணவங்களுக்கு தான். புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சைன் அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. உங்கள் நேம் என்னவோ ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் குமார், சுரேஷ், சம்திங் உங்கள் நேம் இருக்கு இல்லையா, ஸோ உங்கள் நேம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ரைட்டா. ஸோ நான் டெமோவுக்காக வந்து இங்கே ஒரு நேம் வந்து நான் கொடுக்குறேன் ரைட்டா. ஸோ நேம் கொடுத்தாச்சு. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி வந்து சரியாக வந்து கொடுத்துக்கோங்க ரைட்டா. ஸோ இமெயில் ஐடி இப்போ நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ரைட்டா. இது வந்து அரசு வந்து இது பண்ணுறது தான் இந்த ஆப் இதெல்லாம் வந்து ரைட்டா. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக மொபைல் நம்பர், இமெயில் எல்லாம் வந்து கொடுக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து சரியாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு சொல்லி ரைட் சைடில் ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த கெட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ SMS நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க, ஒரு 4 நம்பரில் கொடுத்துருப்பாங்க. அதை மீண்டும் வந்து கீழே வந்து ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த ஓடிபியை வந்து சரியாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் சரியான மொபைல் நம்பர் கொடுத்தா தான் ஓடிபி வரும். ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நம்பர் அந்த ஓடிபி வரல கொஞ்சம் இஷ்யூ இருக்கலாம், பட் எனக்கு வந்து உடனே வந்துடுச்சு ரைட்டா. அடுத்தது பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். ஸோ ஏதாவது மனசில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட், ஆல்பபெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் மிங்கிள் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ரைட்டா. ஸோ அதனால் மறக்காத ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை வந்து அதில் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு கேட்குது. நம்ம தமிழ்நாடுன்றதுனால நம்ம தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் அதர் ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிஸ்ட்ரிக் கேட்பாங்க நினைக்கிறேன். ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிக் வருது. ஸோ உங்கள் மாவட்டம் என்னவா சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த மாவட்டத்தில் பர்டிகுலராக சிட்டி, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிட்டியில் உங்கள் ஊர் பேரை கூட கொடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ சிட்டின்றதை நீ உங்கள் வில்லேஜ் நேமாக இருந்தாலும் சரி, இல்லை டவுனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்கள் மாவட்டத்தில் பர்டிகுலராக உங்கள் இதை வந்து கொடுத்துக்கோங்க ரைட்டா. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குது. ஸோ உங்களுடைய பிறந்த தேதியை வந்து சரியாக வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ உங்களுடைய பிறந்த தேதியை இந்த இடத்துல சரியாக என்ட்ரி பண்ணிட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்காங்க இல்லையா கத்திரிப்பூ கலரில். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே கொடுத்துட்டோம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ மீண்டும் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சைன் பண்ண சொல்லுது. மீண்டும் வந்து இந்த மொபைல் நம்பரும் நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா நம்ம வந்து சைன்இன் ஆகும் ரைட்டா. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு இதெல்லாம் உங்களுக்குலாம் ஷோ பண்ணக்கூடாதுன்றதுனால நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன் ரைட்டா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்டுன்றதை கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா இப்போ மொபைலுக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிடுவீங்க ரைட்டா. ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு.
ஸோ சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லானா உடனே சைன் இன் பண்ண சொல்லும். மீண்டும் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா SSC MTS ஃபுல் டெஸ்ட் 1 2 3 அதுக்கப்புறம் மினி டெஸ்ட் ஜஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இல்லாத வந்து டெஸ்ட் 3 நிறைய கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா SSC அப்படின்னு போட்டு அந்த லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. TNPSC tnusrb UPSC சொல்லி மொத்தம் 4 விதமான இது வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து TNPSCனா TNPSC கிளிக் பண்ணுங்கன்னா இப்போ வந்து SSC MTSக்காக வந்து கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணி இந்த மாதிரி வருது. SSC MTSல நோட்டிஃபிகேஷன், சிலபஸ், கிளாஸ் ஷெடியூலு, வீடியோ, நோட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, டெஸ்ட் ஷெடியூலு, டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது அப்டேட் ஆகாமல் இருக்குது, ஒரு சிலதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கிளிக் பண்ணால் கமிங் சூன் வருது, இன்னும் பண்ணல. ஸோ டெஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா டெஸ்ட் 1 2 3 4 4 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மோக் டெஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் மோக் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், இங்கிலீஷ்லலாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான், தமிழ்லாம். ஸோ ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நல்ல ஒரு சேவையே பண்ணியிருக்காங்க. tnusrb கிளிக் பண்ணி பார்த்தேன். ஸோ tnusrb இன்னும் எதுவும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. tnusrb PC 2022 போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் SSC MTSல தான் வந்து இப்போ இந்த ஆப் இப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஸோ TNPSC பண்ணால் TNPSC குரூப் 2 மெயின்ஸ்னு வருது. ஸோ மெயின்ஸ்க்கும் வந்து மோக் டெஸ்ட்டு, டெஸ்ட் 1 2 3 அதெல்லாம் நிறைய வந்து கொடுத்தாங்க. ஸோ TNPSC குரூப் 2க்கு அப்டேட் இருக்குது, SSC MTSக்கும் அப்டேட் இருக்குது. இன்னும் காவலர் தேர்வுக்கு வந்து எதுவும் ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் இருக்காங்க. UPSC நான் கிளிக் பண்ணி பார்க்கல, வேணா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் பயனுள்ள வகையில் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் 1 by 1 வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ SSC MTSன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம டெஸ்ட் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணி பார்த்தேன். கமிங் சூன், அதாவது அப்டேட் பண்ணுவோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது இதில் இங்கிலீஷ், பயாலஜி, மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ரீசனிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப்பில் அவங்க கொடுத்த அந்த வீடியோக்கள் எல்லாமே இதுலேயுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது மூலியமாக கூட கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வேணுன்னா வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம போயிட்டு நம்ம டெஸ்ட் அப்படின்றத கொடுத்து பார்ப்போம். ஸோ டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் 1 2 3 இருக்குது. மினி டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள். ஃபுல் மோக் டெஸ்ட்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி எழுதி பாருங்கள். இப்போ எழுதி பார்த்தீங்கன்னா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். வேணால் டெமோக்காக ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். நம்ம ஃபுல் டெஸ்ட் கிளிக் பண்ணால் இப்போ ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பச்சை கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வை தமிழ் எழுத போகிறீங்களா, இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா? நான் MTSக்கு தமிழில் எழுத போகிறேன் அப்படின்னா இங்கே தமிழ்ன்றது கொடுங்க. இங்கிலீஷ் மீடியமாக ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீட் வித் அந்த டைம் டூரேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? இப்போ உங்களுடைய டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 1.5 மணி நேரம், 1 hour 29 minutes ரிமைனிங் அப்படின்றத டைம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. தமிழ்லேயே பாருங்கள் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செஷன் 1 வந்து நம்ம வந்து ஓப்பனாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் செஷன் 2 எழுதணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பக்கத்தில் ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா செஷன் 2 வந்து ஓப்பன் ஆகிடும். ரைட்டா? ஸோ இது வந்து ஃபுல் மோக் டெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு எழுதி பாருங்கள். இப்போ சும்மா டம்மியாக எழுதி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி கொஸ்டின் வந்து வேஸ்ட் ஆகிடும். இருந்தாலும் உங்கள் டெமோவுக்காக வந்து நான் சும்மா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ரைட்டா? ஸோ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து ஓப்பன் ஆகும். கீழே கிரீன் கலர் மொத்தம் 4 பட்டன் இருக்குது. சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம கிளிக் பண்ணி ஆப்ஷன் சூஸ் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட்டு போகலாம். ரைட்டா? இந்த சம்மரி எது கொடுத்துருக்காங்க, மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் எது கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் சப்மிஷன் அப்படின்னு இருக்குது. இந்த சப்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதான் ஃபைனல் சப்மிட் பண்ணுறது. அதாவது கம்ப்ளீட் சப்மிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? கம்ப்ளீட் சப்மிஷனா ஃபைனலாக எழுதி முடிச்சுட்டு கொடுக்க வேண்டியது. ரைட்டா? இப்போ பாருங்கள், நான் செஷன் 2 வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதறிவு ஜிகே, ஹாக்கி உலக கோப்பை, இந்தியாவிற்கு பின்னர் எந்த மண்ணில் நடத்தப்பட உள்ளதெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் ஆப்ஷனை வந்து சும்மா டம்மியாக வந்து சூஸ் பண்ணுறேன். நான் வந்து சரியான பதிலாக சூஸ் பண்ணேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக. ரைட்டா? ஸோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா நமக்கு ரெண்டாவது கொஸ்டின் வருது. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் அட்டன் பண்ணல, நான் அப்படியே 3வது கொஸ்டின் போகிறேன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஒன்றும் ஆப்ஷனை சூஸ் பண்ண அப்படியே ஸ்கிப் பண்ணலாம். ரைட்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது செஷன் 2க்கு. ஸோ விடை தெரியாத கேள்விகளுக்கு நாம் கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது இஸ் பெட்டர். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அட்டன் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. இதே நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் வரணும்னா என்ன சார் பண்ணுறது? இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னா அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போகுது. ஆனால் ப்ரீவியஸுக்கு ஒரு பட்டன் இவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ அந்த பட்டனுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த சம்மரி பட்டனை கிளிக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இது வந்து காட்டுது. ரைட்டா? சும்மா ப்ரீவியஸுக்கு வந்து ஏதாவது பட்டன் கொடுத்துருக்காலும் சும்மா அப்படியே நம்ம கொடுத்து பார்த்தேன், ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுது. ரைட்டா? ஸோ அப்போ வந்து ப்ரீவியஸுக்குன்னு இவங்க தனியாக ஒரு பட்டன் கொடுக்கல. இப்போ இப்போ 5வது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் 4வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 2வது கொஸ்டின் வர முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சம்மரி பட்டனை கொடுத்து தான் நீங்கள் வந்து இப்போ சம்மரின்றதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, க்ரீன் கலர் காட்டுது, நாட் ஆன்சர். ஸோ இது மாதிரி வந்து நாட் இது நம்ம அட்டனே பண்ணல அப்படின்றது காட்டுது.
மார்க் ஃபார் ரிவ்யூ, நான் மார்க் பண்ணது காட்டுது. ஆன்சர் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ, நான் வந்து ஆன்சர் பண்ணி மார்க் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எதனா ரீகால் பண்ணுறது, மீண்டும் வந்து அந்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு டைம் வந்து செக் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து மார்க் பண்ணி நம்ம ரிவ்யூக்கு வந்து கொடுக்குறது. இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குது எல்லாமே வந்து தெளிவாக காட்டுது. இப்படி தான் வந்து அங்கே மெயின் டெஸ்ட்லேயும் மட்டும். இப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 33வது கொஸ்டின் போனால் அந்த பட்டன் 33 கிளிக் பண்ணால் 33க்கு போயிடும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து ப்ரீவியஸ் பட்டன் நமக்கு இல்லைன்னா வந்து ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இதில் எத்தனை கொஸ்டின் இருக்கோ அத்தனை பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக 6வது கொஸ்டின் வேணுமா, 2வது கொஸ்டின் வேணுமா, 3வது கொஸ்டின் வேணுமா அப்படின்னு எந்த கொஸ்டின் நம்பருக்கு நம்ம வந்து ஜம்ப் ஆகணுமோ அதை வந்து அந்த கொஸ்டின் நம்பர் மேலே டச் பண்ணால் அந்த கொஸ்டினுக்கு நம்ம நேரடியாக போயிடலாம். ஸோ ப்ரீவியஸ் பட்டன் இல்லாதனால நம்ம சம்மரின்ற அந்த பட்டனை யூஸ் பண்ணி நாம் வந்து எந்த கொஸ்டினுக்கு வேணாலும் போகலாம். ஸோ எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம், எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணல, எத்தனை வந்து புக் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ நான் வந்து கம்ப்ளீட் சம்மேஷன் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு, டெமோக்காக தானே கொடுத்து பார்க்குறேன். ஸோ செஷனில் பார்த்தீங்கன்னா 120க்கு 3 வந்திருக்கு, செஷன் 2ல் 150க்கு வந்து 3 வந்திருக்கு. இல்லை ஸோ மார்க் எவ்வளோ அப்படின்றதும் வந்து இதிலே வந்து ஷோ பண்ணிடுறாங்க. ஸோ இதில் நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக எழுதி பாருங்கள், படித்து முடிச்சுட்டு எழுதி பாருங்கள். ஃபுல் மார்க் டெஸ்ட்டு மற்றதெல்லாம் வந்து சாதா டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ எவாலுவேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சரியான பதில் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம தவறான பதில் எத்தனை கொடுத்தோம், அதுக்கு சரியான விட என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த செஷன் 1 கிளிக் பண்ணி அதை டச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரே வந்து ஓப்பன் ஆகும். ரைட்டா? ஃபுல் கொஸ்டின் பேப்பரே வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து சரியான பதில் என்ன, நாம் என்ன ஆன்சர் கொடுத்தோம், என்ன மிஸ்டேக் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவாலுவேட்ன்றதில் இந்த செஷன் 1 எல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள், பட்டன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் 2ல் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கிறது யுவர் ஆன்சர் இஸ் ராங், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். கரெக்ட் ஆன்சர் என்ன, கரெக்ட் ஆன்சர் எல்லாமே பாக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை பாக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணலை, அட்டன் பண்ணால் உங்களுக்கு டெமோக்காக, ஏன்னா இதுவே 10 நிமிஷத்துக்கு வீடியோ மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஃபுல் கொஸ்டின் பேப்பருமே பார்த்துக்கலாம். சரியான பதில் என்ன, நாம் என்ன ஆன்சர் கொடுத்தோம், அது என்ன சரியான விடை அப்படின்ற எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ SSC MTS தேர்வு படிக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள். அது வீடியோக்கள் பாருங்கள், சில மினி டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, அதுவும் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் SSC MTS தேர்வை பொறுத்தவரைக்கும். அதுவும் குறிப்பாக தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் யாராவது SSC MTS தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி இது மாதிரி எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு டெமோ தேர்வுனா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சிட்டேன். வீடியோ முடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.